மலரும் மொட்டுக்கள். இன்னைக்கு மந்திர சக்தி கொண்ட சகோதரர்கள் கதையை நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்துல சீனால ஒரு வயதான தாயார் இருந்தாங்க. அவங்களுக்கு 5 மகன்கள் இருந்தாங்க. அந்த 5 சகோதரர்களும் ஒவ்வொரு வித்தியாசமான மந்திர சக்திகளை உடையவங்களா இருந்தாங்க. இதனால அவங்க அது மூலமா அவங்களோட வாழ்க்கை தேவையை சமாளித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதல் மகனுக்கு அவனால் எவ்வளோ தண்ணியானாலும் அவனோட வாயில் அடக்கி வச்சு மூச்சு அடைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தியை கொண்டவனாக இருந்தான். இதனால் அவன் தினமும் கடற்கரைக்கு போய் கடல் தண்ணியெல்லாம் அவனோட வாயில் அடக்கி வச்சு எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு வருவான். நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வர பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எங்களோட குழந்தைகளையும் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவனும் சரி இவங்களுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு எல்லா குழந்தைகளையும் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போனான். அங்கே போனதும் அவன் கடலில் இருக்கிற எல்லா தண்ணியையும் அவன் வாயில் அடக்கி வச்சுட்டு இருந்தானா. அதை பார்த்ததும் எல்லா குழந்தைகளுக்கும் அங்கே மீன்கள் கிடந்தது. அதை போய் எடுக்க போனாங்க. மீன்களை எடுக்க போனதும் அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லா மீன்களையும் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஆசையை அடக்க முடியல. அந்த பையன் என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சீக்கிரம் வாங்க, என்னால் இதுக்கு மேலே இந்த தண்ணியை என்னோட வாயில் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தானா. ஆனால் அந்த குழந்தைகள் யாருமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு அந்த மீன்களை எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் அவனால் அந்த தண்ணியை அவன் வாயில் அடக்க முடியாமல் அந்த தண்ணி எல்லாம் வாயிலிருந்து வெளியே விட்டான். வெளியே விட்டதும் கடல் தண்ணி முழுவதும் அந்த குழந்தைகளை எல்லாம் முக்கிடுச்சான். அதில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ வீட்டுக்கு போனால் எல்லோரும் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அமைதியாக வீட்டை நோக்கி வந்தான். அங்கே வந்ததும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்னோட குழந்தைகளை எங்கே, எங்களோட குழந்தைகளை எங்கே, நீ மட்டும் இப்போ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டதும் அவனை பிடிச்சி ராஜா கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. ராஜாவே ராஜாவே, இவனை நம்பி தான் எங்களோட குழந்தைகளை எல்லாம் மீன் பிடிக்க அனுப்புகிறோம். கடைசியில் எங்கள் குழந்தைகள் யாருமே இல்லை, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராஜா கிட்ட அவனை பற்றி சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் அரசர் என்ன பண்ணாரு, அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்தாரு. மரண தண்டனை என்னன்னா, அவனோட கழுத்தை வெட்டி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் அவன் என்ன சொன்னான், ராஜாவே மரண தண்டனைக்கு முன்பதாக எங்கள் வீட்டில் போய் எல்லாரையும் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா. சரின்னு அதுக்கு அனுமதியும் கொடுத்தாரு. வீட்டுக்கு போயிட்டு அவனோட 2வது சகோதரனை அனுப்பி வச்சான். அவனோட மந்திர சக்தி என்னன்னா, அவனோட கழுத்து இரும்புனால இருக்கும். எந்த ஒரு கூர்மையான வாளாலும் அவனோட கழுத்தை வெட்ட முடியாது. 2வது சகோதரனும் அங்கவே மரண தண்டனைக்கு இருந்தான். அவனை கழுத்தை இரும்பின் வாளால் வெட்டும்போது வாளும் உடஞ்சிடுச்சு. அதற்கப்புறம் ராஜா ஒரு பெரிய கடலில் கொண்டு போய் இவனை ஆழ்த்திருங்க, மூழ்கடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவனும் திரும்ப என்ன பண்ணான், ராஜாவை திரும்பவும் என்னுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தான். 3வது சகோதரனை அனுப்பி வச்சான். அந்த சகோதரனுக்கு அவனுடைய கால்கள் நீண்டிகிட்டே இருக்கும். அவனை கொண்டு போய் ஒரு பெரிய கடலில் மூழ்கடிச்சாங்க. ஆனால் அவன் கால் நீண்டிக்கிட்டே போனது அவனை சாகடிக்க முடியல. இதனால் ராஜா என்ன பண்ணார், சரி இவனை ஒரு கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போட்டு இவனை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரான். அவனும் என்னோட வீட்டுக்கு ஒரு முறை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது சகோதரனை அனுப்பி வச்சான். அந்த சகோதரனை தூக்கி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டாங்க. ஆனால் அவன் கொதிக்கிற தண்ணியோ தீயோ அவனை எதுவுமே பண்ணாது. அப்படிப்பட்ட மந்திர சக்தியை அவன் கொண்டவனாக இருந்தான். அதனால் கடைசியாக எல்லா மக்களும் இவனை உயிரோடு குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அவனும் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட 5வது சகோதரனை அனுப்பி வச்சுட்டான். அவனுக்கு மூச்சு அடக்கிற சக்தி இருக்குது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க, குழியை தோண்டி அவனை உயிரோடு புதைச்சிட்டாங்க. அந்த 5வது சகோதரனும் தன்னோட மூச்சை அடக்கிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆனதும் எல்லாரையும் விட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறமா இரவு நேரம் ஆனதும் அவன் மெதுவாக அந்த குழியிலேருந்து எந்திரிச்சு வீட்டை நோக்கி வந்தான். வீட்டுக்கு வந்ததும் அந்த 5 சகோதரர்களையும் பார்த்த அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, என்னோட மகன்கள் எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க, நம்ம இனிமேல் இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அந்த கிராமத்தை விட்டு போன அந்த 5 சகோதரர்களும் தங்களோட மந்திர சக்தியை வைத்து ரொம்ப நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.